ஹஸ்பண்ட் சொல்கிறாங்களா, வயசான என் அம்மா மேலே உனக்கு மரியாதையே இல்லடி அப்படின்னு. அதுக்கு மனைவி சொல்கிறாங்களாம், தயவு செஞ்சு அப்படி மட்டும் சொல்லாதீங்க, மனசுக்குள்ளேயே அவங்கள நினச்சி ஊதுபத்தி ஏற்றி டெய்லி சாமி கும்பிடுறீங்கன்னு. ஸோ சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. கணவன் சொல்கிறாங்களா, காஃபி என்னடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, என்னடி போட்ட அப்படின்னு சொல்லி. அதுக்கு மனைவி சொல்கிறாங்களாம், ஒரு ஸ்பூன் சிமெண்ட் போட்டேங்க அப்படின்னு. ஸோ சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. மனைவி சொல்கிறாங்களா, நீங்கள் வர வர ரொம்ப இழைச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படின்னு. அதுக்கு கணவன் சொல்கிறாங்களா, நீ என்னடி சொன்ன அப்படின்னு. அதுக்கு மனைவி சொல்கிறாங்களாம், வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஆஃபீஸ் வேலையும் பார்க்குறதுனால அப்படி தாங்க இருக்குன்னு சொன்னேங்க. ஸோ சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. மனைவி கேட்டாங்களா ஹஸ்பண்ட் ஏங்க அடிக்கடி நீங்கள் சமையல் ரூம் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஹஸ்பண்ட் சொன்னாங்களா, டாக்டர் தாண்டி சொன்னான் சுகர் இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. மனைவி சொன்னாங்களா, இன்றைக்கி நம்ம கல்யாண நாளுங்க, எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு கணவன் சொன்னாங்களாம், 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துவோமாடி அப்படின்னு. ஸோ சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. காதல் என்பது கரண்டு போன நேரத்தில் வர கொசு மாதிரி, தூங்கவும் முடியாது, துரத்தவும் முடியாது. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இல்லைங்களேன், கழுவி ஊற்றிட்டு காப்பி கொடுத்தா அது டீ கடையாம், டீ கொடுத்ததுக்கப்புறம் கழுவி ஊற்றுனா அது கம்பெனி மீட்டிங்கா. இது எப்படி இருக்குது, நல்லா இருக்குல்ல? ஸோ சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. ஒருத்தன் போய் சர்வர்கிட்ட கேட்டானா, இட்லி சாஃப்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த சர்வர் சொன்னானா, சாஃப்டாக எப்படி இருக்கும், அது வயிற்றுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு. ஸோ சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. அம்மாவும் பொண்ணும் பேசிக்கிட்டாங்களாம். அம்மா சொன்னாங்களே, என்னடி உன் புருஷன் இப்படி டெய்லி குடிச்சிட்டு வர நல்லாவா இருக்குது அப்படின்னு. அதுக்கு மகன் சொல்கிறானா, எனக்கு தெரியலம்மா, நான் இன்னும் குடிச்சு பார்த்து டேஸ்ட் பண்ணலை அப்படின்னு. ஸோ சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. அமலாவும் விமலாவும் பேசிக்கிட்டாங்களாம். அமலா சொன்னாலாம், என் ஹஸ்பண்ட் கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்னு. அதுக்கு விமலா சொன்னாலாம், ஏன் அடிக்க வராரா அப்படின்னு. இல்லடி, சமைக்கும் போது உப்பு அள்ளி போட்டுடுறாருன்னு சொல்கிறாங்களாம். ஸோ சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. 2 பேர் பேசிக்கிட்டாங்களாம். அதில் ஒருத்தன் சொன்னான்னா, என் மனைவி செய்கிற பொங்கல் பட்டாசாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கு இன்னொருத்தன் சொன்னானா, அவ்வளவு நல்லாவா இருக்கும் அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னானா, அது ரொம்ப ஆபத்துன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு. ஸோ சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. ஒருத்தன் டாக்டர்கிட்ட போய், டாக்டர் உங்கள் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அதுக்கு டாக்டர் எதுக்கு அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னானா, நான் 1 வீக் லீவ் டாக்டர், அதனால் எனக்கு டாக்டர் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, அதான் டாக்டர் அப்படின்னு சொன்னானா. ஸோ சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. டாக்டர் சொல்கிறாரா, உங்கள் மனைவிக்கு தொண்டையில் மைனர் ஆப்ரேஷன் தான், 2 நாள் மட்டும் அவங்களால பேச முடியாது அப்படின்னு சொல்லி. அதுக்கு இன்னொருத்தர் சொல்கிறாரா, அப்போ மேஜர் ஆப்ரேஷன்னா எவ்வளோ நாள் பேசாமல் இருக்க முடியும் டாக்டர் அப்படின்னு. ஸோ சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. ஒய்ஃப் சொன்னாங்களா, பொங்கல் வச்சதுமே எங்கே வேக வேகமாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஹஸ்பண்ட் சொல்கிறாங்களா, போய் நம்ம வீட்டை வெள்ளம் பாதித்த பகுதியை அறிவிங்கன்னு கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போகிறேன்டி அப்படின்னு சொல்லி. ஸோ சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க.